ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 39ஆம் அதிகாரத்திலே 22, 23 வாசிக்க போகிறோம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருந்த யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 41ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 47வது 48வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 47, 48. பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களிலும் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களிலே கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதனதன் சுற்றுப்புற தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவு கடந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவு கடங்காததா இருந்தது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்ம இங்கே ஒரு 2-3 வசனங்களை தொடர்ச்சியாக வாசித்தோம். இதில் எல்லாவற்றிலும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, முதலாவதாக அந்த 39ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமானன் கண்டு. அப்போ யோசேப்பினுடைய தலை மேல ஆண்டவர் வைத்த 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் செஞ்சது எல்லாமே ஆண்டவர் வாய்க்க பண்ணினாராம். அவன் எதையெல்லாம் செய்தானோ எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக அவன் போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிறான். அந்த போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு ஒரு பெரிய வேலையெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எடுத்த உடனே கலெக்டர் மாதிரி எழுதுறதுக்கோ இல்லைன்னா பணப்பட்டுவாடா பண்றதற்கோ அப்படிப்பட்ட வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு அடிமைக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறோமோ அந்த வேலை தான் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது சாதாரணமான வேலையா இருந்தாலும் சின்ன வேலையா இருந்தாலும் அந்த வேலையிலே அவன் எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணினார். அதற்கு பிறகு அவனை சிறைச்சாலையில தூக்கி போடுறாங்க. நீங்க சிறைச்சாலையில தூக்கி போடும்போது வேதம் ரொம்ப அழகா அந்த வசனத்தை சொல்லுது, சிறைச்சாலையிலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன் சிறைச்சாலையிலே செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினபடி, அதான் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் கேட்கவே இல்லையாமா. சோ போத்திபாருடைய வீட்டுல மட்டும் இல்ல, சிறைச்சாலையிலே ஒரு கைதியாய் போகிறான். ஆனா கைதியாய் போகிற அந்த இடத்துல கூட வேதம் சொல்லுது, அந்த இடத்துல அவன் செஞ்சதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணினாராம். அது மட்டுமல்ல, இப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டு அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்கப்படுகிறது. ஜனங்களெல்லாம் அவன் நடத்துகிறது போல ஒரு பெரிய ஒரு காரியம், அவனுடைய ஒரு தலைமைத்துவம் அவன் கையில கொடுக்கப்படுகிறது. அதான் கடைசியில வாசித்தோம், அவன் சேர்த்த தானியங்கள் அளவு கடங்காததா இருந்துச்சாமா. 7 வருஷம் பஞ்சம் உள்ள காலத்துல ஜனங்களை போஷிக்கிறதற்கு 7 வருஷம் சேர்த்து வைத்தான். இது சாதாரணமானது அல்ல. அதான் அவன் எது செஞ்சானோ இல்லையோ, இந்த 7 வருஷம் தானியங்களை சேர்த்து வச்சான் பாருங்களேன்.
அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் உள்ள காலத்துல அந்த எகிப்து நாட்டினுடைய ராஜாவினிடத்துல போய் ஜனங்கள் கேட்கும் போது அவன் சொல்லி அனுப்புறான், யோசேப்பு என்ன சொல்றானோ அதன்படி செய்யுங்கப்பா. யோசேப்பு அந்த அந்த ஆகாரத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு விற்றானாமா. விற்று எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா நிலங்களையும் ராஜவசமா கொண்டு வந்துட்டான். அப்போ 7 வருஷம் ஒரு பொருளை பத்திரப்படுத்தி கிட்டத்தட்ட 14 வருஷம். 7 + 7 நீங்க எந்த பொருளை வேணும்னாலும் பத்திரமா வச்சுக்கலாம். ஆனா சாப்பிட்ற பொருளை 14 வருஷம் வச்சுக்கிறது அப்படின்றது சாதாரணமே இல்லை. ஹலோ, அதான் இந்த பிரமிடை பண்ணினவர்கள் இந்த பிரமிடு, எகிப்தினுடைய பிரமிடு இருக்குல்ல, இந்த பிரமிடை செய்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரமிடை யோசேப்பு தான் கட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த பொருட்கள் கெட்டு போகாமல் பதப்படுத்தப்படுவதற்காக தான் பிரமிடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் செத்து போனவங்களுடைய பாடி இதெல்லாம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான பிரமிடுகளை யோசேப்பு பிளான் பண்ணி திட்டம் போட்டு கட்டி இருக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரமிடை இன்றைக்கு இருக்கிற நாலேஜ்ல யாராலுமே கட்ட முடியாது அப்படின்றாங்க. அவ்வளவு பெரிய பெரிய கல்லுகளை எடுத்து வைத்து பிரமிடை அந்த காலத்துல கட்டி இருக்காங்க. அப்போ 14 வருஷம் சாப்பாட்டை கெட்டு போகாம பத்திரமா வைக்கக்கூடிய சகல ஞானமும் யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? யோசேப்பிட்ட இருந்துச்சு. யோசேப்பு செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு இந்த 2வது நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தலை மேலும் நம்முடைய பிள்ளைகள் தலை மேலும் வைக்க போறார். எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாருன்னா, இனி நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் இதுவரையிலையும் என் கை செய்த எதுவும் எனக்கு நல்லா வந்ததே இல்லை, நல்லா வந்ததே இல்லை. ஒன்று அது கெட்டு போயிடும், இல்லைன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், அது நஷ்டமாயிரும். இதுவரைக்கும் நான் எத்தனையோ காரியத்தை செஞ்சுட்டேன். எல்லாரும் என்னிடத்துல சொல்லும் போது சொல்லுவாங்க, நீ எது செஞ்சாலும் அப்படியே உருப்படாம போதே, எது செஞ்சாலும் அது விளங்கவே இல்லையே என்ன அப்படின்னு என்னுடைய தகப்பனார் என்ன திட்டி இருக்கிறாரு, என் தாயார் என்ன திட்டி இருக்காங்க, என் மேனேஜர் என்ன திட்டி இருக்கிறாங்க. நான் வேலை செய்யற இடத்துல எது செஞ்சாலும் அது ஒரு பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் விடுகிறது. எத்தனையோ நான் நஷ்டப்பட்டேன். ஆனா இன்றைக்கு யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல வைக்கப்படட்டும். நான் நம்புறேன் இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு நொந்து போன இருதயத்தோட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசேப்பு செய்தது எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது உண்மையானால் நீங்க இனி செய்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் செய்கிறது எல்லாவற்றையும் ஆசீர்வதி. ஆண்டவர் உங்க கரத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் இங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வருஷத்துல நஷ்டமான எல்லாவற்றையும் திரும்ப நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும். யோசேப்புக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதம், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக ராஜா. ஆமென் சொல்லுங்க. சோ ஆண்டவர் நம்ம கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர். நம்ம கூட இருந்து நாம் செய்கிறதுல நன்மையை கொண்டு வருகிறவர். உண்மையிலே எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்குது. ஆண்டவருக்கு நான் இன்னைக்கும் இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அந்த காரியத்தை நினைக்கும் போது ஒரு விஷயம் நம்முடைய திருச்சபையில ஒரு வாலிபர்கள் கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்தோம். அந்த வாலிபர் கூட்டம் ஒழுங்கு செய்யும் போது நான் அப்போ உட்காந்து யோசிக்கும் போது ஒன்றை லைவா பண்ணனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். லைவ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாடகம், அதே நாடகத்தை லைவா அப்படின்னா அப்ப நடக்கிறது மாதிரி, அது செட்டப் அப்படின்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றது மாதிரி பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணேன். அது என்ன பிளான் அப்படின்னா, ஒரு டீம் அதான் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற ஒரு டீம் உள்ள வர்றாங்க. அவங்க உள்ள சர்ச்சுக்கு உள்ள ஒரு 2 சேரை அடிச்சு உடைச்சிடுறாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அவங்க பலிபீடத்துல ஏறி என் கழுத்துல அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும்
நீங்க என்ன 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 நினைக்கிறீங்க? அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன? இதை பைபிள் எல்லாம் போட்டுட்டு ஓடுறாங்களா, இல்லை அப்படின்னா ஜெபம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு 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 கதையாக என் மனசுல கொண்டு வந்து அதற்காக முயற்சி எடுத்தேன். அப்போ வந்து வெளியூர்ல இருந்தெல்லாம் பிள்ளைகளை வந்து நம்ம வந்து அந்த யூத் மீட்டிங் அழைச்சிருந்தோம். அப்போ ஒரு பாஸ்டர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவர் வந்து அவருடைய திருச்சபை திருப்பூருக்கு அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த தம்பிங்களை அவர் கூட்டிட்டு வந்து நான் சொன்னேன், பாஸ்டர் ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு உங்க பிள்ளைங்க யூத் மீட்டிங் அட்டன் பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு அவங்க மண்டபத்தில் இருக்கட்டும், மண்டபத்தில் இருந்துட்டு பக்காவா ரெடி ஆகி 2வது செக்ஷனுக்கு அந்த 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 நிகழ்ச்சிக்கு அவங்க உள்ள என்ட்ராகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பக்காவா அந்த பசங்களை ரெடி பண்ணிட்டாரு. எல்லாரும் அப்படியே காவி வேஷ்டியை கட்டி பொட்டை வச்சு அப்படியே பயங்கரமா ஒரு உருட்டு கட்டையை கையில் எடுத்து ஒரு 10 பேர் நான் ஆராதனை அந்த ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கும்போது உள்ள என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி முன்னாடி இருக்கிற ஒரு சேரை அடிச்சு உடைச்சிட்டாங்க. உடைச்ச உடனே அப்படியே கிட்டத்தட்ட அன்னைக்கே ஒரு 800 பேர் பக்கத்தில் இருந்தாங்க. எல்லாரும் ஓ அப்படின்னு ஒரு சத்தம். ஒரு இடத்துல இருந்து பஸ்ல பிள்ளைங்களை கூட்டு வந்தாங்க. அந்த பஸ்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பஸ்ஸை எடுத்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டாரு. உள்ள வந்து அப்படியே ஸ்டேஜில் ஏறி வந்து ஒருத்தர் என் கழுத்தை பிடிச்சாரு. உண்மையிலே அன்னைக்கு நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டேன். ஒருத்தர் வந்து திருச்சபையில இருக்கிற ஒரு பிரதர் வந்து அப்படியே ஸ்டாங்கமா அவருடைய காலில் விழுந்தாரு. அந்த என் காலரை பிடிச்சவர்கிட்ட சொன்னாரு, என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்க பாஸ்டரை விட்டுருங்க அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ ஒரு சிலர் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போனாங்க, ஒரு சிலர் சத்தம் போட்டு இயேசுவே இயேசுவேன்னு கத்துனாங்க. உடனே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி, நிறுத்துங்க, இது செட்டப் தான், இப்படி ஒரு வேளை நடந்தா எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிட்டேன். அது வந்து ரொம்ப வெற்றியாய் பயங்கரமாய் பேசப்பட்டுச்சு. எல்லார் பக்கத்துலையும் ஒரு நல்ல பேரை கொண்டு வச்சிருந்துச்சு. அந்த ரிவைவ் யோஜனைனாலே ஒரு பெரிய வெயிட் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் தாண்டினதற்கு பிறகு ஒரு நாள் அந்த மீட்டிங், அந்த யூத் மீட்டிங் நடந்த போட்டோவை நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் போட்டோ எடுத்திருக்கிறாங்க. அது ஒரிஜினலா இருந்துச்சு. சிலருடைய முகத்தினுடைய இருந்த பயம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவர் தான் அதை வந்து நான் வந்து செய்தது சரின்னு நான் சொல்ல வரல. என்னமோ அன்னைக்கு ஒரு நல்ல மனசுக்குள்ள ஒரு நல்ல தாட்டை வச்சுதான் அந்த காரியத்தை செஞ்சேன். ஆனா அது தப்பா போறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என் கூட இருந்ததுனால அன்னைக்கு நான் செஞ்சதை வாய்க்க பண்ணி எல்லாரும் அந்த நாடகத்தினுடைய முடிவுல கமிட் பண்ணாங்க. இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு, நம்ம அப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி ஒரு எல்லாரையும் அப்படி ஒரு பயப்படுத்தி ஒரு காரியத்தை நம்ம பண்ணியிருக்க வேண்டாம். ஆனாலும் இன்னைக்கு அது நடந்துருந்தா எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு. ஆனா கர்த்தர் என் கூட இருந்ததுனால அது ஒரு தீமையான ஒரு விஷயமா இருந்தா கூட ஆண்டவர் வந்து என்னுடைய பார்வைக்கு அது இப்போ சரியில்லாம இருந்தா கூட ஆண்டவர் அதை நன்மையாய் மாற பண்ணினார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் உங்க கையில செய்தது எல்லாமே ஆசீர்வாதம் இல்லாம போயிருக்கலாம். பாஸ்டர், இந்த ஆசீர்வாதம் வேற யாருக்கு வேணுமோ இல்லையோ, எனக்கு தான் பாஸ்டர் வேணும். நான் தான் எது செஞ்சாலும் நான் தோற்று போறேன் பாஸ்டர், எது செஞ்சாலும் நல்லா இல்லை பாஸ்டர். ஆனா ஆண்டவர் உங்க தலை மேல இந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் ஆண்டவர் வைப்பார். ஒருவேளை நீங்க தெரியாதனமா ஒரு காரியத்தை போய் செய்திருக்கலாம். ஒரு காரியத்துல போய் நான் கை வச்சுட்டேன் பாஸ்டர், இப்பதான் தெரியுது, ஐயோ இது ஞானம் இல்லாம நான் செஞ்சுட்டேன், இப்படி நான் பண்ணிட்டேனே, செய்யாம இருந்திருக்கலாமே, ஏமாந்துருவனோ, நஷ்டப்பட்டுருவேனோ, ஐயோ இது என்ன விட்டு போயிருமோ, என்னமோ 1000 யோசனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நான் நம்புறேன், நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டவர் அதை நிச்சயமாய் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம்.